ஹாய், இந்த வீடியோவில் நம்ம நாட்டு வருமானம் டாப்பிக்கினுடைய பார்ட் 2 வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்னென்ன பாயிண்ட்ஸ் கொஞ்சம் இது வந்து மேலோட்டமாக நம்ம பார்த்தா போதும். புக் பேக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து நம்ம அதை பார்த்துட்டு புக் பேக் பார்க்கலாம். நாட்டு வருமான பகுத்தாய்வினுடைய முக்கியத்துவம் என்ன? நாட்டு வருமான பொருளாதாரத்தின் கணக்கு, அதாவது நாட்டு வருமானம் அப்படின்றது பொருளாதாரத்தினுடைய கணக்கு அல்லது சமூக கணக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. நாட்டு வருமானம் கணக்கீட்டின் மூலம் பொருளாதாரத்தில் இருக்கும் பல்வேறு துறைகளின் முக்கியத்துவம் பற்றியும் நாட்டு வருமானத்தில் அத்துறைகளின் பங்களிப்பு பற்றியும் அறிய முடிகிறது. ஸோ வந்து ஒவ்வொரு துறையினுடைய முக்கியத்துவம், நாட்டு வருமானம் எந்த துறையில் வந்து நமக்கு அதிகமான வருமானம் வருது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நாட்டு வருமான கணக்கீட்டின் மூலம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். மேலும் பண்டங்கள் பணிகள்லாம் எப்படி உற்பத்தி செய்யப்படுகிறது, எப்படி பகிரப்படுகிறது, செலவு செய்யப்படுது, சேமிக்கப்படுது, வரிகள் வந்து எப்படி விதிக்கப்படுது, இது எல்லாத்தையும் வந்து அறியறதுக்காக இந்த நாட்டு வருமானம் வந்து பயன்படுது. ஒரு 8 பாயிண்ட் வந்து அதனோட முக்கியத்துவத்தை வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து, நாட்டு அளவிலான பணவியல் கொள்கைகள், பொதுநிதி கொள்கைகள் ஆகியவற்றை உருவாக்கவும் பொருளாதாரத்தை சரியான பாதையில் இட்டு செல்லவும் கடைபிடிக்க வேண்டிய சரியான வழிமுறைகளை கையாளவும் நாட்டு வருமானம் வந்து வருமான ஆய்வு உதவுகிறது. ஸோ எப்படி வந்து இந்த பொருளாதாரத்தை வந்து சரியான முறையில் நம்ம எடுத்துகிட்டு போகிறது, ஒரு நாட்டை வந்து சரியாக இயக்கணும் அப்படின்னா பொருளாதாரம் வந்து சரியான முறையில் இருந்தால் தான் நாடு வந்து நலம் பெற்ற ஒரு நாடாக வந்து இருக்கும். ஸோ அதனால் அந்த பணவியல் கொள்கைகள் இது எல்லாத்தையும் எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்ற ஒரு தெளிவு வந்து நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி திட்டமிடுதலுக்கும் திட்டங்களின் விளைவுகளை மதிப்பிடுவதற்கும் நாட்டின் மொத்த வருமானம், உற்பத்தி எவ்வளோ, சேமிப்பு எவ்வளவு நுகர்ச்சி, இது எல்லாத்துக்கான அந்த புள்ளி விவரங்கள் நாட்டு வருமானம் வந்து கணக்கீடு அளிக்கிறது. புள்ளி விவரங்களோட நமக்கு எல்லாமே தெரியுது. இதெல்லாம் சும்மா நம்ம ஒரு டைம் ரீட் அவுட் பண்ணிக்கிட்டா போதும். இந்த நாட்டு வருமானத்தினால நமக்கு என்னென்னலாம் கிடைக்குது, என்னென்ன பங்களிப்பு நமக்கு கிடைக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி குறுகிய கால நீண்ட கால பொருளாதார மாதிரிகளை உருவாக்க நாட்டு வருமான கணக்கீடு பயன்படுகிறது. துறைவாரியான பொருளாதார விவரங்களையும் ஒரு நாட்டில் வட்டாரங்களின் வருமானத்தை ஒப்பிடவும், ஸோ ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் ஒவ்வொரு வட்டாரத்திலிருந்தும் எவ்வளவு பொருளாதாரம் வருது, எந்த துறையிலிருந்து அதிகமான பொருளாதாரம் ஈட்டப்படுது, இந்த மாதிரி விவரங்கள்லாம் நம்ம நாட்டு வருமானம் மூலம் வந்து அறியலாம். மற்ற நாடுகளின் வருமானத்தோடு ஒப்பிடவும் நாட்டு வருமான விவரங்கள் வந்து பயன்படுது. மற்ற நாடுகளோட வளர்ந்த நாடுகள், வளரும் நாடுகள், இந்த மாதிரி நாடுகளினுடைய அந்த பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்குது, நம்ம நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நாட்டு வருமானம் மூலம் தலா வருமானம் கணக்கிடப்படுகிறது. தலா வருமானம் ஒரு நாட்டின் பொருளாதார நலனை அறிய பயன்படுகிறது. ஸோ தல வருமானம் அப்படின்றது என்னது? நாட்டு வருமானம் டிவைடட் பை மக்கள் தொகை. ஸோ அதை வந்து டிவைட் பண்ணோம்னா நமக்கு தல வருமானம் கிடைக்கும். அந்த தல வருமானம் மூலம் மக்களினுடைய பொருளாதார நலனை வந்து நம்ம அறியலாம். ஒரு நாட்டில் இருக்கும் பல்வேறு உற்பத்தி காரணிகளுக்கான வருமான பகிர்வை தெரிந்து கொள்ள நாட்டு வருமானம் பயன்படுகிறது. பேரியல் பொருளாதார காரணிகளான வரி, ஜிடிபி விகிதம், நடப்பு கணக்கு பற்றாக்குறை, ஜிடிபி விகிதம், நிதி பற்றாக்குறை, ஜிடிபி விகிதம், அதாவது ஒவ்வொன்றுக்கும் வரியினுடைய ஜிடிபி விகிதம், நடப்பு கணக்கு பற்றாக்குறையினுடைய ஜிடிபி விகிதம், நிதி பற்றாக்குறை, கடனுக்கு, இது எல்லாத்தையும் வந்து கண்டறிய இந்த நாட்டு வருமானம், இந்த டாப்பிக்கே என்னது, நாட்டு வருமானம், அதனுடைய முக்கியத்துவத்தை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நாட்டு வருமானம் கணக்கிடலினுடைய நம்ம வந்து இப்போது என்னென்னலாம் நமக்கு பயன்னு சொல்லி பார்த்தோம். என்னென்ன சிக்கல்கள்லாம் இருக்குது அப்படின்னா, இந்தியா ஒரு ஒழுங்குபடுத்தப்படாத அன்றாட பிழைப்பை நடத்தும் சிறு தொழில்களையும் பண்டமாற்று அங்காடிகளையும் உள்ளடக்கிய ஒரு நாடு. எனவே ஒரு சரியான நாட்டு வருமான மதிப்பீடு தருவதில் சிக்கல்கள் இருக்கிறது. ஸோ இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட அன்றாட பிழைப்பை நடத்தும் ஒரு சிறு தொழில்களையும் பண்டமாற்று அங்காடிகளையும் உள்ளடக்கிய ஒரு நாடு. ஸோ இங்கே வந்து சரியான ஒரு மதிப்பீடு அப்படின்றது கொஞ்சம் சிக்கல் தான். ஸோ என்னென்னு சொல்லி இதில் ஒரு 7 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. மாற்று செலுத்துதல்கள்னால் இந்த ஓய்வூதியம், வேலையின்மைக்கான உதவித்தொகை, மானியங்கள் முதலானவற்றை அரசு அளிக்கிறது. இவை வந்து அரசின் செலவுகள் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இவற்றை நாட்டு வருவாயில் சேர்ப்பதில்லை. இதை வந்து என்ன பண்ணுறதில்ல, நாட்டு வருவாயில் வந்து செலுத்துறதில்லை. ஸோ இந்த 7 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய பின்விளைவுகள். ஸோ என்னென்ன சிக்கல்கள்லாம் நம்ம வந்து சந்திக்கிறோம் அப்படின்ட்டு. அதில் ஃபஸ்ட்டு இந்த மாற்று செலுத்துதல்கள் அப்படின்னா
ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ், அதாவது ஓய்வூதியம், வேலையின்மைக்கான உதவித்தொகை, மானியம் கொடுக்கறது, இது எல்லாத்தையும் அரசு நமக்கு கொடுக்குது. இதெல்லாம் அரசோட செலவு. ஆனால் அதை வந்து வருவாயில் சேர்க்கறது இல்லை. நாட்டினுடைய கடனுக்காக செலுத்தப்படும் வட்டியும் இது போன்றதே. ஸோ நாட்டில் வந்து கடன் வாங்குகிறோம், நம்ம பிற நாடுகளில் இருந்து கடன் வாங்குகிறோம். அந்த கடனும் வந்து அது கடனுக்கு கொடுக்கப்படுற வட்டியும் வந்து சேர்த்துறது இல்லை. அடுத்து தேய்மானங்கள் கொடுப்பளவு மதிப்பிடுவதில் சிக்கல். தேய்மானம், கொடுப்பளவு, விபத்து இழப்பீடு, பழுது கட்டணங்கள் இதெல்லாம் வந்து நாட்டு வருவாயிலிருந்து கழிப்பது என்பது மிக எளிதானதல்ல. இவற்றை அதிக கவனத்துடன் சரியாக மதிப்பீடு செய்து கழிக்க வேண்டும். அடுத்து பணம் செலுத்தப்படாத சேவைகள். பணம் செலுத்தப்படாத சேவைகள் அப்படின்னா வீட்டில் அம்மா அப்பாலாம் வேலை செய்கிறது, அம்மா வந்து வீட்டு வேலைகள் செய்கிறது, இதெல்லாம் ஒரு அர்ப்பணிப்பாக செய்கிறது. அதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுறது இல்லை, வருமான இதில் வந்து நம்ம சேர்க்கறது இல்லை. அடுத்து சட்டவிரோத நடவடிக்கைகள். சட்டவிரோதமான மது தயாரித்தல், இந்த மாதிரியான நடவடிக்கைகள் செய்கிறத வந்து நம்ம வந்து வருவாயில் வந்து உள்ளே எடுத்துகிட்டு வர முடியாது. ஸோ அதுவும் வந்து ஒரு சிக்கல் தான். அடுத்து சொந்த நுகர்வுக்கு உற்பத்தி செய்தல் மற்றும் விலை மாற்றம். சொந்த நுகர்வு, நம்மளுடைய தேவைக்காக நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ வேளாண்மையும் செய்கிறாங்கன்னா ஒரு பகுதியை தன்னுடைய சொந்த தேவைகளுக்காக வச்சுருப்பாங்க. ஸோ அதை வந்து என்ன பண்ண மாட்டாங்க, கொண்டு வந்து கணக்கில் காமிக்க மாட்டாங்க. அப்புறம் ஒரு விலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி விலைகளை வந்து எல்லா இடங்கள்லையும் வச்சு விற்க மாட்டாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய ஒரு சிக்கல். அடுத்து மூலதன லாபம். மூலதன சொத்துக்களான வீடு, பிற சொத்துக்கள், பங்குகள் முதலானவற்றை அதிக விலைக்கு விற்பனை செய்வதன் மூலம் மூலதன லாபம் கிடைக்கிறது. நாட்டு வருமானம் கணக்கீட்டில் மூலதன லாபம் வந்து சேர்க்கப்படுறது இல்லை. ஸோ மூலதன லாபம், வீடு, இந்த மாதிரி அதுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறது இல்லை, வருமானத்தில் சேர்த்துக்கிறது இல்லை. அடுத்து புள்ளி விவர சிக்கல். சரியான புள்ளி விவரங்களை கண்டிப்பாக வந்து கொடுக்கவே முடியாது. புள்ளி விவரங்களை சேகரிப்பதில் பல சிக்கல்கள் உள்ளன. ஒரே விவரத்தை பல முறை கணக்கில் சேர்ப்பது, நம்பகத்தன்மை, புள்ளி விவரங்கள் கிடைக்காமை, சேகரிப்பவர்களினுடைய திறன் குறைவு, அர்ப்பணிப்பின்மை ஆகியவை நாட்டு வருமானம் கணக்கிடுதலில் சிக்கல்களை தரலாம். ஸோ இதெல்லாம் வந்து சிக்கல்கள். வேளாண்மை துறையில் வேளாண்மை துறையில் உற்பத்தி அளவை கணக்கிடுவது எளிதல்ல. மேலும் கால்நடை துறையின் உற்பத்தி பற்றிய புள்ளி விவரங்கள் சரியாகவும் முழுமையாகவும் கிடைக்காது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சிக்கல். அதே மாதிரி மொழி, கலாச்சாரம் முதலான காரணத்தினாலும் புள்ளி விவரங்களில் வந்து சரியாக வந்து கணக்கிட முடியாது. அரசு அலுவலர்கள், மக்கள் உறவு நம் நாட்டில் சுமூகமாக இல்லாத நிலையில் புள்ளி விவரங்கள் சேகரிப்பதில் சிக்கல்கள் ஏற்படுகின்றன. அதே மாதிரி புள்ளி விவரங்களை சேகரிக்கும் பெரும்பான்மையான அலுவலர்கள் பயிற்சி அற்றவர்களாகவும் திறமையற்றவர்களாகவும் இருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய புள்ளி விவரங்கள் சேகரிப்பதில் நாட்டு வருமானம் அதனுடைய குறைபாடுகள். ஆகையினால் நாட்டு வருமான மதிப்பீட்டில் துல்லிய தன்மை இல்லாமலும் புள்ளி விவரங்கள் போதுமானதாக இல்லாமலும் இருக்கின்றன. 10 விழுக்காடு அதிகமாகவோ குறைவாகவோ மதிப்பிடப்படுகின்றது. இத்தகைய காரணங்களினால் இந்தியாவின் ஜிடிபியின் மதிப்பு அமெரிக்க டாலருக்கு ஏறக்குறைய 2 ட்ரில்லியன் US டாலரிலிருந்து 5 ட்ரில்லியன் US டாலர் வரை வேறுபடுகிறது. ஸோ 2லிருந்து 5 வரைக்கும் வந்து வேறுபடுகிறது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாட்டு வருமானமும் சமூக கணக்கிடலும். சமூக கணக்கிடுதல் மூலமாக நாட்டு வருமானம் கணக்கிடப்படுகிறது. சமூக கணக்கிடுதல் முறையில் நிறுவனங்கள், குடும்பங்கள், அரசு ஆகிய அமைப்புகளின் பரிமாற்றங்கள் பதியப்பட்டு இவற்றிற்கிடையே உள்ள தொடர்புகளும் கண்டறியப்படுகின்றன. சமூக கணக்கிடுதலை தயாரிப்பது பொருளியல் அறிஞர்களுக்கு கொள்கைகளை உருவாக்க பயனுள்ளதாக உள்ளது. அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அரசு அமைப்புகள் இந்த பரிமாற்றங்கள்லாம் செய்கிறாங்க பார்த்திங்களா, நிறுவனங்களுக்குள்ள வந்து பரிமாற்றங்கள், இதுக்கான இதெல்லாம் வந்து பண்ணுறது அதாவது சமூக ரீதியாக வந்து கணக்கீடுகள். ஸோ அதை பற்றி சொல்லியிருக்காங்க. சமூக கணக்கீடுகளை தயாரிப்பது பொருளியல் அறிஞர்கள் வந்து கொள்கைகளை உருவாக்க பயனுள்ளதாக இருக்கும். ஏனெனில் இது பொருளாதார அமைப்பின் பல்வேறு துறைகளுக்கு இடையே உள்ள புள்ளியியல் காரணிகளுக்கும் பொருளாதார காரணிகளுக்கும் இடையே உள்ள தொடர்புகளை விளக்குகிறது. ஸோ இந்த டேட்டா வந்து பார்த்திங்கன்னா புள்ளியியல் காரணிகளுக்கும் பொருளாதார காரணிகளுக்கும் இடையே உள்ள தொடர்பை வந்து விளக்குகிறது. மேலும் எதிர்கால பொருளாதார நிலையை துல்லியமாக கணிப்பதற்கும் வந்து பயன்படுகிறது. ஸோ இது சும்மா பாயிண்ட்ஸ் தான், இதில் ஒன்றும் கொஷின்ஸ் வரத்துக்கு வாய்ப்பில்லை. அடுத்து துறை. சமூக கணக்கிடுதலில் துறைகள், நம்ம ஒவ்வொரு துறை சொல்கிறோம் பார்த்திங்களா. தனி மனிதர்கள் உள்ளடக்கிய ஒரு குழு,
அல்லது பல நிறுவனங்கள் சேர்ந்த ஒரு குழு, தனி மனிதர்கள் உள்ளடக்கிய ஒரு குழுவோ அல்லது பல நிறுவனங்கள் சேர்ந்த ஒரு குழுவோ அந்த அவங்களுக்குள்ள நடைபெறக்கூடிய பரிமாற்றங்களை வந்து துறை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுதான் வந்து அதை வந்து ஒரு 5 பிரிச்சிருக்காங்க. நிறுவனங்கள், குடும்பங்கள், அரசு, வெளிநாட்டு வணிகம், மூலதனத்துறை அப்படின்னு சொல்லி ஒரு 5 வந்து பிரிச்சிருக்காங்க. நிறுவனங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறுவனங்கள் உற்பத்தி காரணிகளை பணியில் அமர்த்தி பண்டங்கள் பணிகளை உற்பத்தி செய்கின்றன. பண்டம், பணி இது ரெண்டையும் வந்து நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்க, பொருளை தயாரிக்கிறாங்க, இறுதிநிலை பொருளை தயாரிக்கிறாங்க. ரெண்டாவது சேவை, அதுதான் வந்து பணி. ஸோ சேவை வந்து செய்கிறாங்க. குடும்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய உழைப்பு மூலியமாக வருமானத்தை வந்து என்ன பண்ணுறாங்க, பண்டங்களை தயாரித்து வருமானத்தை வந்து ஈட்டுறாங்க. அதாவது ஊதியத்தினை பெற்று பண்டங்களை வாங்குகின்றன. நிறுவனங்கள் குடும்பங்களின் பணியை பெற்று, இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் என்ன பண்ணுவாங்க, நிறுவனத்துறைக்கு போவாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, வேலையை செஞ்சு பணியை பெற்று கூலியை பெற்று அதனால் வந்து உற்பத்தி பொருளை வந்து வாங்குவாங்க. உற்பத்தி பண்டங்கள் பணிகளை வந்து வாங்குறாங்க. அடுத்து அரசு என்ன பண்ணும், அரசு துறையில் பல நிலைகள் உள்ளன. கிராமம், வட்டம், மாவட்டம், மாநிலம், மத்திய அரசு அப்படின்னு சொல்லி பல நிலைகள் இருக்குது. எடி மற்றும் பீகாக் கூற்றுப்படி அரசு என்பது ஒன்று சேர்க்கப்பட்ட மனிதர்கள் அப்படின்னு சொல்லி கொஷினில் கேட்கலாம். ஒன்று சேர்க்கப்பட்ட மனிதர்கள்னு சொல்லி யாரை சொல்கிறாங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ யார் வந்து சொல்கிறா அப்படின்னா எடி மற்றும் பீகாக் அப்படின்றவர். வரி, தண்டனை கட்டணம், கடன் ஆகியவை மூலமாக அரசு நிதியை திரட்டி பண்டங்களையும் பணிகளையும் வாங்குகிறது. பண்டம், பணி ரெண்டையும் வந்து என்னது, நிதி மூலியமாக வந்து அரசு வாங்குது. பாதுகாப்பு, பொது சுகாதாரம், கல்வி ஆகியவற்றை மக்களுக்கு வழங்குவது தான் அரசினுடைய முக்கியமான பணி. பொது நிறுவனங்களான அஞ்சல் அலுவலகம், ரயில்வே துறைகள் அரசு துறைகளாக சேர்க்கப்படாமல் நிறுவனங்களாக கருதப்படுகின்றன. ஸோ வந்து இதெல்லாம் பொது நிறுவனங்களான இந்த அஞ்சல் அலுவலகம், ரயில்வே துறைகள் அரசு துறையாக இதை வந்து எடுத்துக்காமல் இதை வந்து நிறுவனங்கள் இதில் வந்து கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அடுத்து வெளிநாட்டு வணிகம், வெளிநாட்டு மூலியமாக வெளிநாட்டுக்கு போய் அங்கே வருமானம் ஈட்டி அதனால் அரசுக்கு கிடைக்கக்கூடிய லாபம், நம்ம பொருட்களை வந்து ஏற்றுமதி பண்ணுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய லாபம், இதெல்லாம் வந்து வெளிநாட்டு வணிகம். மூலதனத்துறை இதில் வந்து சேமிப்பும் முதலீட்டையும் வந்து உள்ளடக்கியது. பாருங்கள், ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க, இது எந்த துறையில் வரும், இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதில் கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ அஞ்சல் துறையும் ரயில்வே துறையும் என்ன சொல்லிட்டாங்க, நிறுவனங்கள் அரசு துறையை அதை எடுத்துக்கல, நிறுவனங்களாக தான் அதை வந்து கருதுகிறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ கொஷினில் என்ன கேட்பாங்க, இது எந்த துறையை சார்ந்தது, நிறுவனத்துறையா இல்லை வந்து அரசு துறையான்னு சொல்லி கொஷினில் கேட்பாங்க. ஸோ நாம் என்ன பண்ணுவோம், இது கவர்மெண்ட் செக்டார் தானேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அரசு துறைன்னு போயிட்டு நம்ம செலக்ட் பண்ணுவோம். பட் ஆனால் இதில் நிறுவனங்களாக தான் வந்து இந்த பொருளாதாரத்தில் எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி தான் இப்போ இந்த மூலதனத்துறையில் என்னென்னலாம் வருது, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இப்போ மூலதனத்துறையில் காப்பீட்டு நிறுவனம், வங்கி, நிதி நிறுவனங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மூலதனத்துறையில் வந்துடும். ஸோ வங்கின்றது என்னது, கவர்மெண்ட் பேங்க்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதில் போகக்கூடாது. ஸோ இது வந்து மூலதனம், காப்பீட்டு நிறுவனம், வங்கிகள், நிதி நிறுவனங்கள் ஆகியவற்றின் பண பரிமாற்றங்கள் இதில் அடங்கும். மூலதனத்துறை நிறுவனங்களாக கருதப்படுவது இல்லை, மாறாக தொழில் நிறுவனங்களுக்கு இவை நிதி உதவி செய்து வருகின்றன. ஜிடிபியில் துறைகளின் பங்கை மதிப்பிடுவதற்கு ஒரு நாட்டின் பொருளாதாரமானது முதல், 2ஆம், 3ஆம் துறை என பிரிக்கப்படுகிறது. ஸோ ஜிடிபியில் வந்து பங்கை வந்து மதிப்பிடணும் அப்படின்னா துறைகளாக பிரிக்கிறாங்க. முதல் துறை, 2ஆம் துறை, 3ஆம் துறை அப்படின்னு சொல்லி பிரிக்கப்படுகிறது. நாட்டு வருமானமும் பொது நலனும். ஸோ இதில் பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம், இதில் பெருசாக பாயிண்ட்ஸ் ஒன்றும் இல்லை. ஜிடிபியின் தலைவீத வருமானம், அதாவது தலா வருமானம், அதன் ஆண்டு வளர்ச்சி வீதம் அடிப்படையில் நாடுகளினுடைய பொருளாதாரம். ஸோ தல வருமானம் கரெக்டாக இருந்ததுன்னா நாடு வந்து பொருளாதார முன்னேற்றம் அடைஞ்சிருக்குன்னு சொல்லி அளவிடப்படுகிறது. அதிக தலைவீத வருமானம் உடைய நாடு நல்ல வாழ்க்கை தரத்துடன் நல்ல பொருளாதார நலனையும் பெற்றதாக இருக்கும். ஸோ நல்ல வாழ்க்கை தரத்தோட நல்ல ஒரு பொருளாதாரத்தோடு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து குறைகள் இருக்குது, இதை சும்மா ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. இதில் PQLI ஃபிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் அப்படின்னா என்ன என்பது பொருளாதார நலனை கணக்கிடுவதில் முக்கிய குறியீட்டெண்ணாக உள்ளது. மக்களின் வாழ்க்கை தரம், வாழும் காலம், கல்வியறிவு ஆகியவை PQLIயில் உள்ளடங்கி உள்ளது. ஸோ PQLI அப்படின்னா என்ன, ஃபிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ், அதாவது பொருளாதார நலனை கணக்கிடுவதில் முக்கிய பங்கு. அதில் என்னென்னலாம் வருதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வாழ்க்கை தரம், வாழும் காலம், எவ்வளோ காலம் நம்ம வாழ்கிறோம், நம்மளோட வாழ்க்கையினுடைய தரம் என்ன, கல்வி அறிவு, இது மூணையும் வந்து உள்ளடக்கியது தான் இந்த PQLI.
அடுத்து நாட்டு வருமாயும் நாட்டின் செல்வம் அரிக்கப்படுதலும். அதிகமான ஜிடிபியை அடையணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், அதிகமான இயற்கை வளங்களை வந்து அழிக்கிறோம், சேதப்படுத்துகிறோம். அதனால் எதிர்கால சந்ததிக்கு வந்து தேவையான விஷயங்களை நம்ம விட்டு வைக்கிறது இல்லை, எதிர்கால வளர்ச்சி வந்து குறைகிறது. ஆகையால் நாட்டு வருமானத்தை கணக்கிடும் போது இயற்கை வளங்களின் இழப்பை நாட்டு வருவாயிலிருந்து கழிக்க வேண்டும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், அந்த இயற்கை வளங்களை எவ்வளோ அழிச்சிருக்கோன்றதையும் கணக்கெடுத்து நம்ம அதை வந்து கழிக்கணும். அடுத்து இந்த டாலரில் தானே நம்ம வந்து வருமானத்தை வந்து சொல்கிறோம், அதுவும் வந்து ஒரு பிரச்சனையாக இருக்குது. நாட்டு வருமானத்தை குறிப்பிடும் பணத்தின் மதிப்பை வைத்தும் ஒரு நாட்டின் பொருளாதார நிலைமையை அறியலாம். பாருங்கள், இந்திய நாட்டு வருமானத்தை அமெரிக்க பணமான டாலரில் சொல்ல வேண்டும். இதன் விளைவாக இந்திய நாட்டு வருமானம் மிக குறைவாக தோன்றலாம். பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், டாலரில் சொல்லும்போது நம்ம நாட்டு வருமானம் கம்மியாக இருக்கிற மாதிரி தோன்றலாம். ஆனால் வாங்கும் சக்தியின் அடிப்படையில் அளவிட்டால் இந்திய நாட்டு வருமானம் அதிகமாக தோன்றும். ஆனால் வாங்குகிற திறனில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக தெரியும். ஓகே, இது வந்து தொகுப்புரையில் வந்து இப்போ நம்ம என்னென்னலாம் பார்த்தோமோ அது கொடுத்துருப்பாங்க. ஒரு நாட்டின் பொருளாதார செயல்திறன் அல்லது உற்பத்தி செயல்திறனை நாட்டு வருமானம் விளக்குகிறது. ஃபஸ்ட்டு வந்து பொருளாதார செயல்திறன், ரெண்டாவது உற்பத்தி செயல்திறன், இது ரெண்டையும் வந்து விளக்குகிறது. அடுத்து பொருளாதார வல்லுநர்கள், திட்டமிடுபவர்கள், அரசு வணிகர்கள், IMF, உலக வங்கி முதலான பன்னாட்டு நிறுவனங்கள் நாட்டு வருமானம் பற்றிய புள்ளி விவரத்தை பயன்படுத்துகின்றன. ஸோ யாரெல்லாம் வந்து இந்த புள்ளி விவரத்தை வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். யார்? பொருளாதார வல்லுநர்கள், திட்டமிடுபவர்கள், அரசு வணிகர்கள், IMF, உலக வங்கி முதலான பன்னாட்டு நிறுவனங்கள், இதவங்கெல்லாம் வந்து நாட்டு வருமானம் பற்றிய புள்ளி விவரத்தை பயன்படுத்துகின்றன. அடுத்து மக்களின் வாழ்க்கை தரம் அதிகரித்துள்ளதா அப்படின்னு சொல்லி கண்டறிய நாட்டு வருமானம் பயன்படுகிறது. மேலும் பிற நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தோடு ஒப்பிட்டு பார்க்குறதுக்கு பயன்படுறது. ஒரு நாட்டின் வளர்ச்சியின் அளவை கணக்கிட நாட்டு வருமானம் பயன்படுகிறது. ஓகே, ஸோ இது ஒவ்வொன்றும் நாம் இப்போ பார்த்தது தான். ஜிடிபினா என்ன, ஜிஎன்பினா என்ன, மொத்த நாட்டு உற்பத்தி ஜிஎன்பினா என்னது, ஜிடிபியில் இருந்து ஜிடிபியோட வெளிநாட்டு ஏற்றுமதி இறக்குமதி இது ரெண்டத்தையும் வந்து நம்ம சேர்த்து சொன்னோம் அப்படின்னா ஜிஎன்பி. அடுத்து நிகர நாட்டு உற்பத்தி அப்படின்றது ஜிஎன்பியிலேருந்து தேய்மானத்தை கழிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும், என்என்பி கிடைக்கும். நிகர நாட்டு உற்பத்தி ஜிஎன்பி நிகர நாட்டு உற்பத்தி அப்படின்றது ஜிஎன்பி மைனஸ் தேய்மானம். அடுத்து காரணி செலவு, எல்லா உற்பத்தி காரணிகளுக்கும் கிடைத்த மொத்த வருமானம். தனி மனிதர் வருமானம், ஸோ வந்து என்னது, ஒரு நாட்டில் தனி மனிதர்கள் நேர்முக வரி செலுத்துவதற்கு முன்பாக பெற்ற வருமானம், டேக்ஸ் எல்லாம் கட்டுறதுக்கு முன்னாடி நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த வருமானம். செலவிடக்கூடிய வருமானம்னா என்ன, நேர்முக வரி செலுத்திய பிறகு தனி மனிதர்களினுடைய நுகர்வையும் சேமிப்பையும் கூட்டி மொத்தமாக பெறுவது. ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். செலவிடக்கூடிய வருமானம் அப்படின்னா நேர்முக வரியை நம்ம செலுத்தினதுக்கு அப்புறம் தனி மனிதர்களினுடைய நுகர்வையும் சேமிப்பையும், தேவை சேமிப்பு ரெண்டையும் கூட்டி மொத்தமாக பெறுறது தான் வந்து செலவிடக்கூடிய வருமானம். இங்கே தனி மனிதர் வருமானம் அப்படின்றது வரி செலுத்துறதுக்கு முன்பாக பெற்ற வருமானம் தான் தனிநபர் வருமானம். ஆனால் செலவிடக்கூடிய வருமானம் அப்படின்றது வரி செலுத்தினதுக்கு அப்புறம் தனி மனிதர்களினுடைய தேவை மற்றும் சேமிப்பு ரெண்டையும் கூட்டி மொத்தமாக கிடைக்கிறது. அடுத்து தல வருமானம் அப்படின்றது ஒரு தனி மனிதனினுடைய ஆண்டு சராசரி வருமானம். சமூக கணக்கீடு, பொருளாதார நடவடிக்கைகளை மேற்கொள்வதால் ஏற்படுகிற சமூக செலவுகளின் அடிப்படையில் நாட்டு வருமானம் கணக்கிடப்படுகிறது. ஓகே, ஊதியம் கொடுக்கப்படாத பணிகள், ஸோ வீட்டில் வேலை செய்கிறது, துணி துவைக்கிறது, இதெல்லாம் வந்து அந்த செக்டாரில் வந்துடும். அடுத்து மூலதனத்துறை,
இது வந்து என்னது சேமீட்டையும் முதலீட்டையும் எங்கெல்லாம் மூலதனம் போடுறோமோ அந்த துறையெல்லாம் மூலதனத்துறை. மாற்று செலுத்துதல் அப்படின்றது நம்ம இப்போ தான் பார்த்தோம். உதவித்தொகை, அப்புறம் வேலை இல்லாதவங்களுக்கு தரக்கூடிய அந்த மானியம், பென்ஷனு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாற்று செலுத்துதல்னு சொல்லி அழைக்கப்படும். ஸோ கேட்கலாம் கொஷின்ஸில் மாற்று செலுத்துதலில் எது இதெல்லாம் அடங்கும்னு சொல்லி கேட்கலாம். ஓய்வூதியம், உதவித்தொகை, மானியம் வழங்குறது, இதெல்லாம் வந்து மாற்று செலுத்துதலில் வரும். ஓகே. உற்பத்தி காரணியின் செலவின் அடிப்படையில் என்என்பினா என்ன? என்என்பி அப்படின்றது என்னது? நிகர நாட்டு வருமானம். அதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? என்என்பி, நேஷ்னல் நெட் ப்ராடக்ட். முதன்மை துறை எது? வேளாண்மை. ஸோ முதன்மை துறை அப்படின்றது வேளாண்மை. எத்தனை முறைகளால் நாட்டு வருமானம் கணக்கிடப்படுகிறது? ஸோ இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாட்டு வருமானம் 3 முறைகளில் கணக்கிடப்படுகிறது. மூலதனம், ரெண்டாவது வந்து உற்பத்தி ஃபேக்டர் காஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, வருமான முறை, அதுக்கப்புறம் உற்பத்தி முறை. ஸோ 3 முறைகளில் வந்து செலவின முறை, காரணி முறை, இன்னொன்று உற்பத்தி முறை. இந்த மாதிரி 3 முறைகளில் நாட்டு வருமானம் கணக்கிடப்படுகிறது. எவற்றை கூட்டி வருமான முறையில் நாட்டு வருமானம் கணக்கிடப்படுகிறது? வருமானத்தை கூட்டி தான் வந்து வருமானம் கணக்கிடப்படுகிறது. கீழே கொடுக்கப்பட்டவற்றில் எது மிகப்பெரிய எண்ணாக இருக்கும்? செலவிடக்கூடிய வருமானம், தனிமனிதர் வருமானம், என்என்பி, ஜிஎன்பி. ஜிஎன்பி தான் வந்து அதிகம். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இது நாட்டுக்குள்ளேயே தான் வரும். ஆனால் ஜிஎன்பி அப்படின்றது மொத்த நாட்டு உற்பத்தி, கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட். அதாவது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் சேர்த்தி அவங்களோட, அதாவது ஜிடிபி ப்ளஸ் என்ன வரும்? ஏற்றுமதி இறக்குமதி, அதாவது வெளிநாட்டு வருமானம், அதையும் நம்ம சேர்த்து சொல்கிறது தான் ஜிஎன்பி. ஆனால் என்என்பி அப்படின்றது ஜிஎன்பியில் இருந்து தேய்மானத்தை மைனஸ் பண்ணி சொல்கிறது என்என்பி. டேஸ் துறையில் செலவு முறையில் நாட்டு வருமானம் மதிப்பிடப்படுகிறது. கட்டடத்துறையில் செலவு முறையில் நாட்டு வருமானம் கணக்கிடப்படுகிறது. மூன்றாம் துறை பணிகள் துறைன்னு அழைக்கப்படுது. ஒரு நாட்டின் டேஸ் செயலை நாட்டு வருமானம் குறிப்பிடுகிறது. ஒரு நாட்டின் பொருளாதாரம். ஸோ பொருளாதாரத்தை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? நாட்டு வருமானம் அப்படின்னு சொல்கிறோம். டேஸால் நாட்டு வருமானத்தை வகுத்தால் தலைவீத வருமானம் கண்டறியலாம். நாட்டினுடைய மக்கள் தொகையை வருமானத்தால் வகுத்தோம் அப்படின்னா நமக்கு தலைவீத வருமானம் கிடைக்கும். ஜிஎன்பி ஈக்குவல் டு டேஷ் வெளிநாட்டில் இருந்து வரும் நிகர காரணி வருமானம். ஸோ ஜிஎன்பி அப்படின்னாவே என்னது? ஜிடிபி ப்ளஸ் நமக்கு வெளிநாட்டில் இருந்து கிடைக்கக்கூடிய வருமானம். என்என்பி அப்படின்னா என்னது? நெட் நேஷ்னல் ப்ராடக்ட். இப்போ தான் பார்த்தோம். ஜிஎன்பி, இந்த என்என்பி அப்படின்னாவே ஜிஎன்பி மைனஸ் தேய்மானம். அதே மாதிரி என்டிபி அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. என்டிபின்னு கேட்டாங்கன்னா ஜிடிபி மைனஸ் தேய்மானம். மொத்த மதிப்பிலிருந்து டேஸை கழித்தால் நிகர மதிப்பு கிடைக்கும். தேய்மானத்திலிருந்து கிடைச்சா தேய்மானத்தை எடுத்துட்டோம்னா நேஷ்னல் நெட் ப்ராடக்ட்டோ இல்லை வந்து நேஷ்னல் நெட் ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். அப்படி இல்லைன்னா என்டிபி நேஷ்னல் டொமஸ்டிக் ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். இந்தியாவில் நிதியாண்டுனாவே ஏப்ரல் 1லேருந்து மார்ச் 31 வரைக்கும் தான். என்என்பியிலிருந்து வெளிநாட்டு காரணிகளின் நிகர வருமானம் கழிக்கப்பட்டால் கிடைக்கும் நிகர மதிப்பு. என்என்பினா முதல்ல ஃபார்முலா என்ன? ஜிஎன்பி மைனஸ் தேய்மானம். எதை வந்து கழிக்கணும்னு கேட்குறாங்க. ஸோ எந்த காரணியை வந்து எதை கழிக்கணும் அப்படின்னா நிகர உள்நாட்டு உற்பத்தி. என்என்பியிலிருந்து வெளிநாட்டு காரணிகளின் நிகர வருமானம் கழிக்கப்பட்டால் கிடைக்கும் நிகர மதிப்பு நிகர உள்நாட்டு உற்பத்தி வந்து கிடைக்கும். ஸோ இது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. உள்நாட்டு வராது, மொத்த நாட்டு உற்பத்தின்னு தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு கொஷின் மட்டும் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, பார்த்துக்கோங்க. என்என்பியிலிருந்து வெளிநாட்டு காரணிகளின் நிகர வருமானம், வெளிநாட்டு காரணிகளினுடைய நிகர வருமானம் கழிக்கப்பட்டால் என்ன கிடைக்கும் அப்படின்னா நிகர நாட்டு உற்பத்தியா இல்லை ஸோ இது ஒரு கொஷின் மட்டும் டவுட்டாக இருக்குது.
பார்த்துக்கோங்க. உற்பத்தி புள்ளியில் என்என்பியின் மதிப்பு டேஸ் என அழைக்கப்படுகிறது. உற்பத்தி புள்ளியில் என்என்பியினுடைய மதிப்பு காரணி செலவில் என்என்பி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஒரு நாட்டின் சராசரி வருமானம் அப்படின்றது தலைவீத வருமானம். பணவீக்கத்திற்கும் சரிப்படுத்தப்பட்ட நாட்டு வருவாயின் மதிப்பு டேஸ் என அழைக்கப்படுகிறது. உண்மை நாட்டு வருமானம் பணவீக்கத்திற்கு சரிப்படுத்தப்பட்ட நாட்டு வருவாயின் மதிப்பு டேஸ் என அழைக்கப்படுகிறது. உண்மையான நாட்டு வருமானம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. தடைபடா ஓட்ட கருத்துரு மாத வருமானம். PQLI அப்படின்னாவே என்னது? குவாலிட்டி லைஃபோட குவாலிட்டியை சொல்கிறது தான். ஸோ பொருளாதார நலன். மிக அதிக அளவிலான நாட்டு வருமானம் டேஸில் இருந்து வருகிறது, தனியார் துறையிலிருந்து வருகிறது. ஸோ எந்த கொஷின் பார்த்தோம்? கொஷின் 14th ஆன்சர் இ கொடுத்துருக்காங்க. நிகர உள்நாட்டு உற்பத்தின்னு தான் கொடுத்துருக்காங்க புக் பேக்லேயே. பட் கொஞ்சம் எனக்கு குழப்பமாக இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க இதுக்கும். ஓகே, இதோட இந்த லெசன் வந்து ஓவர். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.